இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இட்லிக்கு மிளகாப்பொடி எப்படி செய்கிறதுன்னா, அதுக்காண்டி உளுந்து, கருப்பு உளுந்து 1/4 கிலோ எடுத்துருக்கோம். 1/4 கிலோ உளுந்த பருப்பை வறுத்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போ என்னென்னா, கடலை பருப்பு ஒரு 100 கிராம் வறுத்து எடுத்து போட்டிருக்கோம். இப்போ நம்ம முளத்தல் வறுக்க போகிறோம். அதுக்கு நம்ம இப்போது 50 கிராம் முளத்தல் எடுத்துருக்கோம். வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து வறுத்துக்கிடலாம். ஒரு 6 பல் பூண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடியாக்கிக்கிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா 100 கிராம் வெள்ளை எள்ளும் வறுத்து போட்டிருக்கோம். மிளகுப்பொடி வறுத்து பொடியாக்கியாச்சு. தேங்க்யூ.